இந்த பயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பயணத்திலே இணைந்திருக்கிறார்கள். எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்கிற காட்சிகள் தான் அந்த மஞ்சள் கலர்ல காட்டக்கூடியதாக இருக்குது. இதுல முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னா, அரபு நாடுகளில் இருந்தெல்லாம் பல பேர் வருகிற அதே நேரத்தில் இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இலங்கையில் இருந்தும் சில பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுல யார் யார் இலங்கையிலிருந்து போயிருக்கிறாங்கிற தகவல்கள் தெரியல. பட் என்னன்னா, இலங்கையிலிருந்தும் இந்த அணிவகுப்பிலே காசாவை நோக்கி பயணிக்கிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான பயணத்தில் கடற்படை முற்றுகையை உடைத்து காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிற இந்த பயணத்தில் மனிதநேயமிக்கவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னா, அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக நம்முடைய ஒரு நாள் அப்டேட்ல விரிவான விளக்கங்களையும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அபு உபைதா அவர்கள் இறந்து விட்டார் என்றோ அல்லது உயிரோடு இருக்கிறார் என்றோ எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கு. நம்முடைய அன்றைய அப்டேட்லையும் இதை தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அல்லது ஷஹீதாகி விட்டார் என்கிற செய்தி வந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் தளபதிகளுடைய போட்டோக்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் அந்த புகைப்படத்தில் காணப்பட்டார். இஸ்மாயில் ஹனியா அவங்க இருந்தாங்க, முகமது லைஃப் அவங்க இருந்தாங்க. அதை தாண்டி முகமது சின்வார் அவர்களும் அதிலே இருந்தார். முகமது சின்வார் அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று மே மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முகமது சின்வார் தொடர்பாக சொல்லி இருக்காத நிலையில் தற்போது அந்த புகைப்படத்தில் கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் முகமது சின்வார் அவர்களுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த செய்தியெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அபு உபைதா கொல்லப்பட்டுட்டாருங்கிற செய்தி வருகிறது. அவர் கொல்லப்பட்டுட்டாரா இல்லையா என்று சொல்லாத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் கொல்லப்பட்ட தளபதிகளுடைய புகைப்படத்தை மாத்திரம் வெளியிட்டிருந்தது. ஓரிரு நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு பின்னாடி அபு உபைதா அவர்கள் அணிந்திருப்பதை போன்ற ராணுவ சீருடை இருக்கக்கூடிய சேர்ல அப்படியே மாட்டப்பட்டிருக்குது. முன்னாடி அவர்களுடைய கூஃபியா மேசைக்கு மேலே இருக்கிற மாதிரியான காட்சி. இதை தவிர்த்து அபு உபைதா உயிரோடு இருக்கிறாரா மரணித்து விட்டாரா என்கிற எந்த விவகாரங்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேசவில்லை. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் ஒன்றை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார். ஏன்னா